கற்பனை செய்து பாருங்கள், ஒரே நாளில் 20 லட்சம் கனடியர்கள் வேலை இழக்கும் அபாயம், எல்லைகளில் ஆயிரக்கணக்கான ட்ரக்கிங் கம்பெனிகள் முடக்கம், சூப்பர் மார்க்கெட்டுகளில் குரோசரி விலை கிடுகிடுவென உயர்வு. வணக்கம். இன்னைக்கு கனடாவோட பொருளாதாரம், கனடியர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் அன்றாட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான டெட்லைன் பத்தி பேச போறோம். அதுதான் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோவுக்கு இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் 2026 ரிவ்யூ. ஒருவேளை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோவுக்கு இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் முறிந்தால் கனடாவோட நிலைமை என்ன ஆகும்? பெட்ரோல் விலையிலிருந்து காய்கறி விலை வரைக்கும் எப்படி மாறும்? லட்சக்கணக்கான கனடியர்கள் வேலை இழக்க நேரிடுமா? கூஸ்மா காலாவதியானால் கனடாவுக்கு ஏற்பட போகும் பெரிய ஆபத்துகள் என்ன? வாங்க விரிவா பார்ப்போம். முதல்ல கூஸ்மானா என்னன்னு சுருக்கமா பார்த்துக்கலாம். கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோ அக்ரிமெண்ட். இது இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம். இது முன்னாடி நாஃப்டா, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு அழைக்கப்பட்டது. 2020ல இந்த ஒப்பந்தத்தில் சில மாற்றங்களை செஞ்சு இதை கூஸ்மான்னு புதுப்பிச்சாங்க. இதோட முக்கியமான நோக்கம், இந்த 3 நாடுகளும் தங்களுக்குள்ள பொருட்களை வித்துக்கும்போது வரி டாரிஃப்ஸ் போடக்கூடாது. இதனால தான் கனடாவிலிருந்து இருக்கிற பொருட்கள் அமெரிக்காவுக்கும், அங்க இருக்கிற பொருட்கள் கனடாவுக்கும் சுலபமா வருது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற பெரும்பாலான பொருட்கள் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வந்தாலும் எல்லா பொருட்களும் இதுல அடங்காது. சில குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் விதிகளுக்கு உட்படாத பொருட்களுக்கு இன்னும் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. அடுத்ததாக, ஏன் இந்த ஒப்பந்தம் கனடாவுக்கு இவ்வளவு முக்கியம் என்று பார்ப்போம். முதலாவதாக, ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ். கனடாவோட பொருளாதார பலமே ஏற்றுமதி தான். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கனடாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள்ல சுமார் 75% அமெரிக்காவுக்கு தான் செல்லுது. சுருக்கமா சொல்லணும்னா, அமெரிக்கா இல்லாம கனடாவோட ஏற்றுமதி வர்த்தகம் இயங்குவது என்பது கனடாவுக்கு மிகப்பெரிய சவாலாகும். கூஸ்மாவால் கனடியர்களுக்கு கிடைக்கிற வேலைவாய்ப்புகள். ஏற்றுமதி அதிகமாகிறப்போ அது நேரடியாக கனடாவோட வேலைவாய்ப்பு சந்தையையும் பலப்படுத்துது. இதோ சில அதிரடியான புள்ளி விவரங்கள். மொத்த வேலைவாய்ப்புகள் சுமார் 19 லட்சம் முதல் 20 லட்சம் கனடியர்களின் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி வர்த்தகத்தை சார்ந்துள்ளன. அதாவது கனடாவில் வேலை செய்யும் ஒவ்வொரு 10 பேரில் ஒருவர் சுமார் 9.3% இந்த வர்த்தக உறவால் பயனடைகிறார். நேரடி ஏழைகள், குறிப்பா ஒன்டாரியோல இருக்கிற கார் தொழிற்சாலைகள் மற்றும் கார் பார்ட்ஸ் தொழிற்சாலைகள் இந்த கூஸ்மா ஒப்பந்தத்தை தான் முழுமையாக நம்பியிருக்கிறது. தொழிற்சாலைகள் மட்டுமில்லாம விவசாயத்துறையிலும் இதோட தாக்கம் அதிகம். முக்கியமா பால் பண்ணைத்துறை எவ்வாறு பலன் பெறுகிறதுன்னு பார்ப்போம். கனடாவோட பால் பண்ணைத்துறை, குறிப்பா கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ மாகாணங்கள்ல இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த ஒப்பந்தம் ஒரு பாதுகாப்பு கவசமாய் இருக்கு. சந்தை பாதுகாப்பு, சப்ளை மேனேஜ்மெண்ட். கனடா சப்ளை மேனேஜ்மெண்ட் முறையை பின்பற்றி பால் விலையை தீர்மானிக்குது. கூஸ்மா ஒப்பந்தம் இந்த முறை முழுமையாக அழிந்து போகாமல் கனடா தனது உள்நாட்டு சந்தையை பாதுகாத்துக் கொள்ள ஒரு எல்லையை வகுத்து கொடுக்கிறது. அமெரிக்க போட்டி. இந்த ஒப்பந்தம் இல்லை என்றால் அமெரிக்காவிலிருந்து மிக குறைந்த விலையிலான பால் பொருட்கள் கனடா சந்தையை ஆக்கிரமிக்கக்கூடும். இது கனடிய பால் பண்ணை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும். இறுதியா மறைமுக வேலைவாய்ப்புகளை பார்ப்போம். நேரடி தொழிற்சாலை வேலைகள் மட்டுமில்லாம இந்த வர்த்தக போக்குவரத்தை நம்பி லட்சக்கணக்கான மறைமுக வேலைவாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா, கனடா அமெரிக்கா எல்லைகளுக்கு இடையே சரக்குகளை கொண்டு செல்லும் ஆயிரக்கணக்கான ட்ரக் டிரைவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் என பலதரப்பட்ட கனடியர்களின் வாழ்வாதாரம் இந்த ஒப்பந்தத்தால தான் பாதுகாப்பாக இருக்கு. இப்போது இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சத்தை பற்றி பார்ப்போம். அதுதான் சன்செட் கிளாஸ். இதன் அடிப்படை என்னவென்றால், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி 6 ஆண்டுகள் நிறைவடையும் போது, அதாவது வரும் ஜூலை 2026இல் சம்பந்தப்பட்ட 3 நாடுகளும் மீண்டும் ஒன்றிணைந்து ஆலோசிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை மேலும் ஒரு 16 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கலாமா என்பது குறித்து அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதில் ஒரு நாடு உடன்படவில்லை என்றாலும் அது பெரிய சிக்கலில் போய் முடியும். தற்போது நிலவி வரும் உலக அரசியல் சூழலில் இது ஒரு சாதாரண சந்திப்பாக மட்டும் இருக்கப் போவதில்லை. குறிப்பாக கனடாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமையப் போகிறது. ஏன் இது கனடாவிற்கு ஒரு சவாலான விஷயம்? இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முதல் ஆபத்து,
ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதற்கான ஒப்பந்தம் தள்ளிப்போனால் என்னவாகும் என்பதுதான். ஒருவேளை 2026இல் ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்படாமல் இந்த டீல் தாமதமானால் அது கனடாவுக்குள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார தேக்க நிலையை உருவாக்கும். இதன் பின்னணியில் இருக்கும் மிகப்பெரிய ரிஸ்க் என்னவென்றால், கனடாவில் இருக்கும் முன்னணி நிறுவனங்கள் புதிய முதலீடுகளை செய்ய தயங்குவார்கள். அடுத்த சில ஆண்டுகளில் வர்த்தக விதிமுறைகள் மாறுமா அல்லது அமெரிக்காவின் கொள்கை என்னவாக இருக்கும் என்ற பயம் முதலீட்டாளர்கள் மத்தியில் எழும். இதன் நேரடி விளைவாக கனடாவின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கமும் அப்படியே முடங்கி போகும் அபாயம் இருக்கிறது. தாமதத்தை விடவும் மோசமான இரண்டாவது ஆபத்து என்னவென்றால், ஒருவேளை இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படாமலேயே போவதுதான். அப்படி நடந்தால் வரி விதிப்புகள் மீண்டும் அமலுக்கு வரும். அதாவது CUSMAவிற்கு பதிலாக உலக வர்த்தக அமைப்பின் பொதுவான வர்த்தக விதிகள் தான் நடைமுறைக்கு வரும். இதனால் ஏற்பட போகும் பாதிப்புகளை நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம். முதலாவதாக, கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் கார்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் கனடாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெரும்பாலான இதர பொருட்களின் மீதும் அதிகப்படியான வரிகள் சுமத்தப்படும். இதன் காரணமாக இதுவரை அமெரிக்க சந்தையில் கனடா அனுபவித்து வந்த அந்த சிறப்பு சலுகைகள் இனி இருக்காது. இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா என்பது உலகின் மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தையில் தடையின்றி வியாபாரம் செய்ய இதுவரை கனடாவுக்கு கிடைத்து வந்த முன்னுரிமை பறிபோகும் பட்சத்தில் மற்ற நாடுகளுடன் சமமாக நின்று கனடா போட்டி போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதனால் அமெரிக்க பொருட்களுடன் மட்டுமல்லாமல் சர்வதேச பொருட்களுடனும் போட்டி போட முடியாத ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகும். இந்த நிலை நீடித்தால் கனடாவில் இருக்கும் பல தொழிற்சாலைகளை மூட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட ஏற்படலாம். மூன்றாவது ஆபத்து, அமெரிக்கா திடீரென இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவது. உண்மையை சொல்லப்போனால் இது நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவுதான். ஆனால் அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் சூழலில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் காலையில் எப்படி கண்விடிக்கிறார், அன்றைய தினம் அவரது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் பல முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அமெரிக்க அரசியலில் ஏற்படும் இத்தகைய திடீர் மாற்றங்களால் அவர்கள் ஒருவேளை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற முடிவு செய்தால் அது கனடாவின் பொருளாதாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் ஒட்டுமொத்த வர்த்தக நிலையையே நிலைகுலையச் செய்து கனடாவுக்கு பேரழிவாக முடியும். சரி, இந்த வர்த்தக பிரச்சனைகளால சாதாரண கனடியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இது நேரடியா நம்ம வீட்டு பட்ஜெட்டை எப்படி பாதிக்கும்னு இப்ப பார்ப்போம். முதலாவதாக, உணவுப் பொருட்கள். கனடியர்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பல காய்கறிகள் மற்றும் பழங்கள் மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஒருவேளை வரி விதிக்கப்பட்டால் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக உயரும். இது நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர செலவுகளை பெரிய அளவில் பாதிக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான பாதிப்பு வேலைவாய்ப்பு இழப்புதான். முன்னரே குறிப்பிட்டபோது கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் வாகனங்கள் மற்றும் ஏராளமான இதர நுகர்வோர் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்பட்டால் பல நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை குறைக்க வேண்டியிருக்கும் அல்லது தொழிற்சாலைகளையே முழுவதுமாக மூட வேண்டிய இக்கட்டான சூழல் ஏற்படும். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, இது அமெரிக்க நிறுவனங்களை மட்டும் பாதிக்காது, கனடாவில் முதலீடு செய்துள்ள சர்வதேச நிறுவனங்களையும் கடுமையாக பாதிக்கும். ஏனென்றால் உலகின் மிகப்பெரிய சந்தையான அமெரிக்காவிற்கு எளிதாக செல்ல முடியும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் கனடாவை தங்களது தளமாக தேர்ந்தெடுத்தன. அந்த ஒரு வசதி பறிபோகும் பட்சத்தில் கனடாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் இந்த முழு விவகாரத்திலும் கனடாவிடம் இருக்கும் மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு எது தெரியுமா? அதுதான் அந்த நாட்டின் இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ். உலகிற்கே தேவையான ஆயில், கனிமங்கள் மற்றும் இயற்கை எரிவாயு கனடாவில் கொட்டி கிடக்கிறது. ஆனால் இங்கே ஒரு முரண்பாடான விஷயம் என்னவென்றால், கனடா கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துவிட்டு அதே ஆயிலை சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலாக மீண்டும் அமெரிக்காவிடமிருந்தே அதிக விலைக்கு வாங்குகிறது. இது நெல்லை விற்றுவிட்டு சோறு வாங்குவது போன்ற கதைதான். அதனால்தான் தற்போது இருக்கும் கார்னி அரசாங்கம் வெறும் ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் விற்காமல் அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சுருக்கமா சொல்லணும்னா, கூஸ்மா ஒப்பந்தம் கனடாவோட பொருளாதார முதுகெலும்பு.
இதுல விரிசல் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த கனடியர்களும் பாதிக்கப்படுவாங்க. 2026 ஜூலை மாசம் வரைக்கும் இந்த விவகாரத்துல கனடா ரொம்ப விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கனடாவோட இந்த வர்த்தக சூழலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.